நடிகராய் தான் ஆட்சியை பிடிக்கணும், அதுக்கும் நான் தயாரா இருக்கிறேன் தான் இந்த நாட்டில் நான் சொல்றேன். கேப்டன் எத்தனையோ நடிகர்கள் எத்தனையோ டைரக்டர் உருவாக்கினாங்க. ஆனா இன்னைக்கு கேப்டன் மதனிகளுக்கு உருவாக்க யாரும் இல்ல. இன்னைக்கு திருமதி ஜெயலலிதா அவ்வளவு பெரிய ஆளுமை ஆனாங்கன்னா அவங்க திறமைக்கு மக்கள் நீங்கள் ஆதரவு கொடுத்ததுனால நம்ம அவ்வளவு பெரிய ஆளுமை. அதே மாதிரி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மக்கள் நீங்க ஆதரவு கொடுத்தாங்கன்னா 10 மடங்கு பெரிய ஜெயலலிதா திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வருவாங்க. அது எந்த மாற்று கருத்துமே இல்ல. நீங்க சிந்திக்கணும். இன்னைக்கு நான் வரேன் போறேன் பேசுறேன் கை தட்டுறேன் மட்டும் இல்ல. நான் இன்னைக்கு பேசுறது கொஞ்சம் யோசிங்க. அப்பா இது நம்ம மொழி வேணும், நம்ம ஜாதி வேணும், நம்ம மதம் வேணும், பெண் உரிமை, இப்படி 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 நம்ம பிரிச்சு வச்சிருந்தாங்க எல்லாம். ஆனா எந்த மனமும் எந்த ஜாதியும் இல்லாத ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மட்டும்தான். எங்க அப்பா எத்தனையோ மீட்டிங்ல சொல்வார், இந்த காத்துல எங்கயா தெரியுது ஜாதி மதம், நீங்க சுவாசிக்கிற காத்துல எங்க இருக்குன்னு. பசின்னு வந்தா எல்லாருமே சோறு போடுற தலைவர் தான் கேப்டன். என்ன ஜாதி என்ன மதம் போட்டு சோறு போடுறவர் இல்ல. அதுதான் தேமுதிக. அது மக்களாக நீங்கள் சிந்திக்கணும். இந்த விஜய் பாபு அவரும் நடிகரோ ஏதோ இல்ல, ஆனா ஒரு நடிகராய் தான் ஆட்சியை பிடிக்கணும், அதுக்கும் நான் தயாரா இருக்கிறேன் தான் இந்த நாட்டில் நான் சொல்றேன். இன்னைக்கு கேப்டன் எத்தனையோ நடிகர்கள் எத்தனையோ டைரக்டர் உருவாக்கினாங்க. ஆனா இன்னைக்கு கேப்டன் மதனிகளுக்கு உருவாக்க யாரும் இல்ல.